السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 302. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 302ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபதுலில் ஜூஇ வ ஹுஷூனத்தில் ஐஷி வல் இக்திஸாரி அலல் கலீலி மினல் மஅகூலி வல் மஷ்ரூபி வல் மல்பூசி வ கைரிஹா மின் ஹுதூதின் நஃப்ஸி வ தர்கிஷ் ஷஹவாத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 302ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் சட்டை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சட்டையின் கை என்பது அவர்களுடைய மணிக்கட்டு வரை இருக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ சட்டையினுடைய கை அவங்களுடைய மணிக்கட்டு வரைக்கும் இருந்துச்சு என்பதாக நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அது அந்த அளவிற்கான ஒரு பெரியதொரு ஒரு ஆடையை போடக்கூடியவர்களாக, அணியக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது ஹதீஸாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவின் விருந்து என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு. இது ஒரு வரலாற்று சம்பவம், ஒரு நிகழ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரும் இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க கந்தக் போரின் போது, அதாவது அகழ் போர், அந்த அகழ் போரின் போது நாங்க இந்த அகலை தோண்டி கொண்டிருந்தோம், அந்த குழியை நாங்க தோண்டி கொண்டிருந்தோம். அப்போ கந்தக்கு போறோம்னா அதான் நமக்கு தெரியும், அகலை தோண்டி அதன் மூலமாக எதிரிகளை வீழ்த்துவதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்களுடைய ஒரு திட்டமாக இருந்துச்சு. அப்போ அதை தான் சொல்றாங்க, அதற்காக வேண்டி அந்த அகழ் போருக்காக வேண்டி நாங்கள் அகழ் தோண்டி கொண்டிருந்தோம். அப்போ பெரிய ஒரு பாறை எங்களுக்கு தென்பட்டுச்சு அந்த குழியில. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இது ஒரு பெரிய பாறையாக இருக்குது யா ரசூலுல்லாஹ், குழிக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கு, குழிக்குள்ள இப்படி ஒரு பாறை தென்படுகிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நான் அந்த குழிக்குள் இறங்குகிறேன் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுந்து நின்று அந்த குழியின் மீது அவர்கள் அந்த குழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறங்கினார்கள். அப்போ அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பாறையை உடைக்கும் பொழுது சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வயிறு ஒரு கல்லால் கட்டப்பட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வினை பார்த்தாங்க. யார் பார்த்தாங்க? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சஹாபாக்களும் பார்த்தாங்க. அப்போ 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த உணவையும் அவங்க சுவைக்கவே இல்லை. எந்த உணவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிடவே இல்லை என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோடாரை எடுத்து அப்பாறையின் மீது அடித்தார்கள். அப்ப அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாறையின் மீது அடித்தவொடனே அந்த பாறை தூள் தூளாக ஆகிடுச்சு. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என் வீட்டிற்கு செல்ல எனக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி தாருங்க, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, ஒரு வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்ன உடனே, கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்போ உடனே என்னுடைய மனைவியிடம் நான் வந்தேன். மனைவியிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பொறுத்து கொள்ளாத ஒரு நிலையில் நான் அவர்கள் பசியில் வாடுவதை நான் பார்த்தேன்.
அப்போ பசியின் காரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றிலேயே அவர்கள் கல்லை குட்டி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நிகழ்வை நான் பார்த்தவுடன் என்னுடைய மனசுலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பிடுவதற்காக ஏதாவது உணவு உன்னிடத்தில் இருக்காமா? ஏதேனும் ஒரு உணவுகள் நீ வச்சிருக்கிறியா? என்று அந்த தன்னுடைய மனைவியிடத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, என்னிடம் தொழி கோதுமையையும் இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டியும் உள்ளது என்பதாக தன்னுடைய கணவரான அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல சொன்னாங்க. அப்ப உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அந்த ஆட்டை அறுத்தேன். அந்த ஆட்டை அறுத்து தொழி கோதுமையை மாவாக நான் அரைத்தேன். அப்போ இறைச்சியை ஒரு சட்டியிலையும் நாங்க போட்டோம். அப்ப இறைச்சியெல்லாம் எடுத்து அந்த ஆட்டை அறுத்து அந்த இறைச்சியை ஒரு சட்டியில போட்டு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தேன். அப்போ மாவும் நல்லா ஊறிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த சமயத்துல மாவும் நல்லா ஊறி அந்த நல்ல அந்த ஆடும் நல்ல அந்த இறைச்சியும் நல்லா வெந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து நான் சொன்னேன், என்னிடம் சிறிது அளவு உணவு இருக்கிறது யார சொல்லலாம், என்னிடத்துல கொஞ்சம் அளவு உணவு இருக்கு. அதனால நீங்களும் இன்னும் ஒரு 2 பேர் ஒரு இருவர்களும் வந்தீங்கன்னு சொன்னா அதை சாப்பிட்டுட்டு போகலாம். நீங்களும் சில நபர்களும் பாருங்கள் யார சொல்லலாம், அந்த அளவிற்கு உணவு இருக்கின்றது என்பதாக சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எந்த அளவுக்கு உணவு இருக்கு, உணவு எந்த அளவுக்கு இருக்குது என்பதாக கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, நான் அந்த விஷயத்தெல்லாம் விவரிச்சு நான் சொன்னேன். இப்படிதான் இருக்குது யார சொல்ல, அந்த இடத்துல ஒரு ஆடும் சில தொலி கோதுமை மாத்திரம்தான் இருக்கு. அதை கொண்டு சில நபர்கள் மாத்திரமே உண்ணுவதற்கு இயலும் என்பதாக அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் சொன்னேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஒரு தூய்மையான அதிகமான உணவாக இருக்கின்றது. நீ உன்னுடைய மனைவியை நான் வரும் வரையிலும் அந்த இறைச்சியை சட்டியில், அதாவது அந்த இறைச்சி சட்டியை அடுப்பிலிருந்து இறக்கி விட வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவங்க இறக்கிறவன் நான் வர வரைக்கும் என்பதாக கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, வாங்க தோழர்களே வாருங்கள் போவோம், நமக்கு ஒரு விருந்து இருக்கிற, வாங்க போவோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு விருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நபர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார்கள். உடனே அந்த முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்கள் என்கிறது எல்லா சஹாபாக்களும் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. வந்த உடனே அப்படியே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனைவிட்ட சொல்றாங்க, மனைவியே இது மாதிரி ஆயிடுச்சுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் இப்படி எல்லாரும் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கிட்ட நீங்க கேட்டீங்களா, உங்க மனைவி கேட்கிறாங்க, நீங்க சொன்னீங்களா விவரத்தை, இவ்வளவுதான் சாப்பாடு இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்படி கேட்ட உடனே நான் அதையும் சொன்னேன். இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் வந்து விட்டார்கள் என்பதாக சொல்லி என்பதாக தன்னுடைய மனைவியிடத்துல சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே அவர்கள் ரொட்டியை பீத்தி எடுத்து, அதாவது சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ரொட்டியை நான் பிச்சு அது இறைச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைப்பதற்காக நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அப்போ அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டியை பீத்து அதில் இருக்கக்கூடிய இறைச்சியை எடுத்து கொஞ்சம் வச்சாங்க. கொஞ்சம் வழித்து அடுப்பையும் சட்டியும் அதில் எடுத்ததும் மூடி வைத்தார்கள். அதெல்லாம் எடுத்ததும், அதாவது அந்த இறைச்சியை கொஞ்சோண்டு அந்த சட்டியில இருந்து எடுத்து ரொட்டியில வச்சுட்டு அந்த அடுப்பை திரும்ப அந்த சட்டியை திரும்ப மூடிட்டாங்க. மூடி அந்த ரொட்டியும் இந்த கறியும் தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு இடத்துல கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ ரொட்டியையும் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள், இறைச்சியும் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டியில இருந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த சட்டி என்பது காலியாகல. எந்த அளவிற்குன்னு சொன்னா சஹாபாக்கள் எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார்கள். வயிறு நிறைய சாப்பிட்டு இன்னும் அந்த ரொட்டியிலையும் அந்த இறைச்சியிலையும் மீதமும் இருந்தது. அந்த அளவிற்கு அந்த அளவிற்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த செயல் என்பது ஒரு பரக்கத்தான செயலாக அமைந்தது. அப்போ அந்த சஹாபியனுடைய மனைவியிடம், இதை நீங்களும் சாப்பிடுங்கள், பிறருக்கும் அன்பளிப்பு செய்யுங்கள், மக்களை பசிப்பினி, அதாவது பசி என்பது மக்களை பிடித்து கொண்டு உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இதை நீங்களும் சாப்பிடுங்கம்மா, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் இதை கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள். இந்த விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸில் மொத்தமாக 2 ரிவாயத்துகள் கூறப்படும். இது ஒரு ரிவாயத்து. மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய செய்தி இதே செய்தி தான், கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அது என்ன செய்தி என்பதை நம்ம அடுத்தபடியாக நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளை மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், இதனுடைய கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 519வது ஹதீஸ்.
இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 519வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அஸ்மா பின்த் யசீத ரதியல்லாஹு அன்ஹா, யசீத் என்பவருடைய மகளான அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத், அந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், கான கும்மு கமீசி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சட்டையினுடைய கை ஆகியிருந்தது. அந்த சட்டையினுடைய அந்த கையினுடைய அளவு என்பது ஆகியிருந்தது இலர் ருசுகை, அவர்களுடைய மணிக்கட்டு வரையிலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மணிக்கட்டு வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஆடை என்பது, அவர்களுடைய சட்டை என்பது ஆகியிருந்தது என்று அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். திருமிதியு, இன்னும் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸனை அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், இந்த ஹதீஸனை ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியையும் நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைக்கான அர்த்தம், அதை எப்படி வாசிக்கணும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. பாருங்க, பிஸ்ஸாதி, சாதை கொண்டு வாசிக்க வேண்டும். அதாவது ருசுகு என்பதாக சாதை கொண்டு வாசிக்கலாம். இன்னும் பிஸ்ஸீனி ஐலன், இன்னும் சீனை கொண்டும் வாசிக்கலாம். அப்போ ரிசுக என்பதற்கு சாதை கொண்டும் வாசிக்கலாம், சீனை கொண்டு ரிசுக என்பதாக வாசிக்கலாம் என்பதனை இங்கு நமக்கு சொல்லி தராங்க. ஹுவ, அதுவாகிறது, அல் மஃப்சிலு, ஒரு முட்டியாக இருக்கு, பைனல் கஃபி வஸ்ஸாஇதி, உள்ளங்கையுக்கும் குலங்கையுக்கும் மத்தியில் உள்ள ஒரு முட்டாக இருக்கின்றது, ஒரு மூட்டாக இருக்கு. அப்பனா மணிக்கட்டு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கு. இப்ப அந்த அர்த்தத்துக்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் 519வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையினுடைய கை அளவு எந்த அளவிற்கு இருக்கும் என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை மணிக்கட்டு வரையிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஆடையை போடக்கூடியவர்களாக தான், அப்படி தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆடை அப்படி போடக்கூடியவர்களாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார்கள் என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 520வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், குன்னா, இன்னா, நிச்சயமாக நாங்கள், குன்னா, நாங்கள் ஆகியிருந்தோம், யோமல் ஹந்தகை, ஹந்தக்குடைய நாளில், அகழ் போரினுடைய நாளில் ஆகியிருந்தோம், நஹஃபிரு, தோண்டக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். இப்போ அகழ் போருடைய சமயத்தில் அந்த அகலை தோண்டக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். அப்போ ஃபஅரலத் குதியத்துன் ஷதீதத்துன், கடுமையான ஒரு பாறை என்பது தென்பட்டது. ஒரு கடுமையான பாறை தென்பட்டுச்சு. இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் சென்றார்கள், வந்தார்கள். வந்து ஃபகாலு, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொன்னார்கள், ஹாதிஹி, இதுவாகிறது, குதியத்துன், ஒரு பாறையாக இருக்கு யா ரசூலல்லாஹ், அரலத் ஃபில் ஹந்தகி, ஹந்தகிலே, அந்த அகலிலே இது தென்பட்டதாக இருக்கின்றது, தென்பட்ட ஒரு பாறையாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன நாஸிலுன், நான் இறங்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் இறங்கி என்னன்னு பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, சும்ம, பிறகு, காம, அவர்கள் எழுந்து சென்றாங்க. அப்போ அந்த சமயத்தில் வபத்துனுஹு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயிறாகிறது, மஅசூபும் பிஹஜரின், ஒரு கல்லை கொண்டு கட்டப்பட்டதாக இருந்தது. ஒரு கல்லை கட்டியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். கல்லை கட்டப்பட்ட நிலையில் அவருடைய வயிறு இருந்தது என்பதை சொல்றாங்க. அப்போ வலபித்னா,
இன்னும் நாங்கள் தங்கினோம், சலாசத் ஐயாமின் 3 நாட்கள் நாங்கள் தங்கினோம், லா நதூகு தவாகன் ஒரு சுவையான ஒன்றையும் சுவைக்காத நிலையில் நாங்கள் 3 நாட்கள் தங்கினோம். அப்போ எந்த ஒரு உணவையும் சுவைக்காத ஒரு நிலையில, எந்த உணவையும் நாங்க சாப்பிடாம பட்டினியான நிலையில் நாங்கள் 3 நாட்களை நாங்கள் கழித்தோம். 3 நாட்கள் அங்க தங்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஃபஅகதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மிஅவல, அப்பொழுது கோடாரினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்தார்கள். கோடாரி எடுத்து ஃபதரப அடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அடித்த பொழுது ஃபஆத அது மாறிவிட்டது. ஃபஆதனா மீண்டு விட்டது என்ற அர்த்தம் தான். அப்ப இந்த இடத்துல மாறிவிட்டது என்ற அர்த்தம் கொடுத்தா பொருத்தமாக இருக்கும். ஃபஆத அந்த பாறை என்பது மாறிவிட்டது. கசீபன் மணல் மேடாக அது ஆகிவிட்டது. அஹியல அழியக்கூடிய மணல் மேடாக அது ஆகிவிட்டது. அஹியம அஹியமன் சொன்னாலும் அதே அர்த்தம் தான். அப்ப அஹியல அஹியமனா என்னது, அது ரொம்ப மென்மையாகிவிட்டது, ரொம்ப தூள் தூளாக ஆயிடுச்சு சொல்றோமா இல்லையா, அதுபோல அப்ப தூள் தூளாக ஆகிவிட்டது, அது தூள் தூளாக ஆகிவிடக்கூடிய ஒரு குப்பையாக அது ஆகிவிட்டது என்று இங்கு நமக்கு சொல்லி தராங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹியல என்பதாக சொன்னார்களா இல்ல அஹியம என்பதாக சொன்னார்களான்னு ராவிக்கு ஷக்கு. இதன் காரணமாக இந்த 2 வார்த்தையும் நமக்கு இங்கு போட்டு தெளிவுபடுத்துறாங்க. அப்போ அந்த பாறையான பொழுது ஃபகுல்து, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதனலி எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், இலல் பைத்தி வீட்டின் பக்கம் நீங்கள் அனுமதி தாருங்கள். இப்போ வீட்டின் பக்கம் வீட்டின் பக்கம் நான் கொஞ்சம் செல்றதுக்கு, நான் கொஞ்சம் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்க யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன். கேட்டுவிட்டு அவர்கள் அனுமதி அளித்த பொழுது ஃபகுல்து, அப்பொழுது ஃபகுல்து லிம்ராத்தி, என்னுடைய மனைவியிடத்தில் நான் சொன்னேன், ரஅய்து பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பார்த்தேன், ஷைஅன் ஒரு விஷயத்தால் பார்த்தேன், எத்தகைய விஷயம், மாஃபி தாலிக சபருன் அந்த விஷயத்திலே பொறுமை என்பது இல்லையே, அத்தகைய ஒரு விஷயத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னால பொறுத்துக்கொள்ள முடியாத நிலைமையில, என்னால இதுல பொறுமையா இருக்கவே முடியல, அப்படிப்பட்ட ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பார்த்தேன் என்று சொல்றாங்க. அப்போ சொல்லிவிட்டு ஃபஇந்தகி ஷைஉன், உன்னிடத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கின்றதா, நம்ம சாப்பிட்றது ஏதாவது இருக்குதாமா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபகாலத் அந்த மனைவி சொன்னார்கள், ஐந்தி என்னிடத்தில் இருக்கின்றது, ஷயருன் வஅனாகுன் தொலி கோதுமையும் இன்னும் ஒரு குட்டி ஆடும் ஒரு ஆட்டு குட்டியும் இருக்கின்றது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஃபதபஹத்துல் அனாக அந்த ஆட்டுக்குட்டியினை நான் அறுத்தேன். வதஹன்து ஷயர இன்னும் அந்த தொழு கோதுமையை நான் மாவாக அரைத்தேன். ஹத்தா இறுதியில் ஜஅல்னா லஹம அந்த இறைச்சியை நாங்கள் ஆக்கினோம், ஃபில் புர்மதி ஒரு சட்டியிலே ஒரு பாத்திரத்தில் நாங்கள் ஆக்கினோம். அப்போ புர்மத்துன்னு சொன்னா ஒரு மண்பானை, சமைக்கப்படக்கூடிய ஒரு மண்பானை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அந்த அர்த்தம் வரும். அப்போ அந்த பாத்திரத்தில் அந்த இறைச்சியினை நாங்கள் ஆக்கினோம். சும்மா பிறகு ஜிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நான் வந்தேன். வல் அஜீனு இன்னும் அந்த மாவாகிறது, கதின் கசர திட்டமாக அது நன்கு ஊறிவிட்டது. அந்த மாவு நான் ஊற வச்ச அந்த அரைச்சி வச்ச அந்த மாவு நல்ல ஊறிச்சு அந்த சமயத்துல. வல் புருமத்து பைனல் அசாஃபி இன்னும் அசாஃபிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சட்டி ஆகிறது. அசாஃபின்னு சொன்னா அந்த அடுப்பு கல்லு, 3 கற்கள் வச்சு அடுப்பு உப்புமா இல்லையா, அந்த காலத்துலாம் பார்த்தா அந்த 3 கல் வச்சிருப்போம். இப்பதான் நம்ம காலத்துல ஸ்டவ் இருக்குது. அந்த காலத்துல ஒரு 3 கல்லை வச்சு அந்த கல்லில் தீயை மூட்டி அதில் தான் சட்டி வைக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்ப அந்த 3 கல் வைக்கப்பட்ட அந்த அடுப்பினுடைய கல் இருக்கா இல்லையா, அதுக்கு தான் அசாஃபின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கல்லிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சட்டி கது திட்டமாக காதத் அது நெருங்கிவிட்டது, தந்திஜு அது நல்ல வெந்ததாக அது நெருங்கிவிட்டது. அப்போ அந்த கறி என்பது நல்ல வேகக்கூடியதாக நல்ல வெந்துருச்சு நல்லபடியாக. அப்போ ஃபகுல்து அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் நான் சொன்னேன், துஐயிமுன் லி என்னிடத்தில் ஒரு சிறிதளவு உணவு இருக்கின்றது யா ரசூலல்லாஹ், அதனால் ஃபகும் அந்த யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எழுந்து வாருங்கள், வரஜுலானி இன்னும் ஒரு நபரோ இல்ல 2 நபர்களோ எழுந்து வரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன். இப்போ நீங்க இல்ல ஒரு ஆளு இல்ல 2 ஆளு சாப்பிடுவாங்க யார சொல்லலான்ட்டு ஒரு சின்ன ஒரு உணவு இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கம் ஹுவ அது எவ்வளவு இருக்கின்றது என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது ஃபதக்கர்து லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் சொன்னேன், இப்போ நான் விவரிச்சு கொடுத்தேன் இவ்வளவுதான் இருக்குது யார சொல்லலாம் என்பதாக நான் சொன்ன பொழுது ஃபகால அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸீருன் தய்யிபுன் அதிகமான நல்ல உணவாக அந்த உணவு என்பது இருக்கின்றது. குல்லஹா உன்னுடைய மனைவிடத்தில் நீ சொல்லு, லா தன்சிஅல் புர்மத
அந்த சட்டியை அவர்கள் அகற்றிவிட வேண்டாம், அவர்கள் நீக்கிவிட வேண்டாம் என்பதனை உன் மனைவிடத்துல சொல்லு. அந்த சட்டி அந்த அடுப்புலயே இருக்கட்டும், அந்த அடுப்புல இருந்து இறக்கிற வேணாம். வலல் ஹுபுஸ, இன்னும் ரொட்டியையும் எடுத்து விட வேண்டாம், நீக்கிவிட வேண்டாம். இன்ன தன்னூரி, அடுப்பிலிருந்து எடுத்து விட வேண்டாம். ஹத்தா ஆத்திய, நான் வரும் வரையிலும். நான் வர வரைக்கும் அந்த சட்டியை இறக்கிற வேணாம், அந்த ரொட்டியையும் அந்த அடுப்பில இருந்து இறக்கிற வேணாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஃபகால, அவர்கள் சொன்னார்கள், கூமு, நீங்கள் எழுந்து வாருங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அப்பொழுது ஃபகாமல் முஹாஜிரூன வல் அன்சாரு, இன்னும் முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் எழுந்து வந்தார்கள். அப்போ எழுந்து எல்லாரும் புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபதகல்து அலைஹா, அப்பொழுது என்னுடைய மனைவிடத்தில் நான் நுழைந்தேன், நான் வந்தேன். ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், வைஹக்கி, உனக்கு நாசம் உண்டாகட்டும். இப்ப நாசம் உண்டாகட்டும்னா இது ஒரு பத்வாவான வார்த்தை கிடையாது. வைஹக்கின்னு சொல்றது ஒரு அன்பால் சொல்லக்கூடிய, அரபில் ஒரு அன்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் வைஹக் என்ற வார்த்தை. வைஹக்குன்னு சொல்லி இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ இப்படி ஒன்று நடந்துச்சமா, இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஐயோன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கோமா இல்லையா, அது போல வைஹக்கி என்ற வார்த்தை அரபுகள் யூஸ் பண்ணுவார்கள். அப்போ அதை சொல்றாங்க. சொல்லிவிட்டு ஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வந்து விட்டார்கள். வல் முஹாஜிரூன வல் அன்சாரு, இன்னும் முஹாஜிர் சஹாபாக்களும் இன்னும் அன்சாரி சஹாபாக்களும் வந்து விட்டார்கள். வமன் மஅஹும், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்தவர்களும் வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த எல்லாருமே வந்துட்டாங்கமா அப்படின்னு சொன்ன உடனே காலத், அந்த மனைவி கேட்டார்கள், ஹல் சஅலக, உன்னிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி, உங்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கவில்லையா, உங்களிடத்துல எவ்வளவு உணவு இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்களா இல்லையா என்று கேட்ட பொழுது, குல்து, நான் சொன்னேன், நஅம், ஆமாமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு உணவு இருக்கின்றது என்பதாக கேட்டாங்க. நானும் இவ்வளவுதான் உணவு இருக்கின்றது என்பதாக நானும் சொன்னேன். அப்போ சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உதுகுலு, நீங்கள் நுழையுங்கள். அப்போ உதுகுலுனா யாரை பார்த்து சொல்றாங்க, அந்த சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்றார்கள், நீங்கள் நுழையுங்கள். வலா ததாகது, இன்னும் நீங்கள் நெருக்கடி கொள்ளாதீர்கள். நெருக்கடி அடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நுழையாதீங்க, நீங்க நல்லபடியாக நீங்கள் வாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரவேற்றார்கள். ஃபஜஅல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆக்கினார்கள், யக்ஸிருல் ஹுப்ஸ, ரொட்டியை பீக்கக்கூடியவர்களாக, ரொட்டியை உடைக்கக்கூடியவர்களாக அந்த ரொட்டியை பீக்கக்கூடியவர்களாக, பிச்சு போடுமா இல்லையா, இப்படி பீக்கக்கூடியவர்களாக ஆகினார்கள். இன்னும் வஜஅலு அலைஹி லஹம, இன்னும் அந்த ரொட்டியின் மீது ஆக்கினார்கள் அல் லஹம, இறைச்சியினை ஆக்கினார்கள். அந்த ரொட்டியை பிச்சு அந்த ரொட்டியின் மீது இறைச்சியை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. வயுஹம்மிருல் புர்மத வத் தன்னூர, இன்னும் சட்டியையும் அடுப்பையும் அவர்கள் மூடி வைத்தார்கள். இதா அகத மின்ஹு, அதிலிருந்து எடுத்து விட்டால், அப்போ அதிலிருந்து ரொட்டியையும் இறைச்சியும் எடுத்து விட்டா அந்த அடுப்பையும் அந்த சட்டியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடி வைக்கக்கூடியவர்களும் ஆகினார்கள். அப்போ வயகர்ரிபு இலா அஸ்ஹாபிஹி, தன்னுடைய தோழர்களிடத்தில், தன்னுடைய தோழர்களின் அருகாமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமாக்கினார்கள். இப்போ அதை வச்சாங்க, அந்த உணவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு வச்சாங்க. தும்ம பிறகு அதை நீக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரா வச்சுட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வச்சு ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி வச்சாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஃபலம் யஸல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கவில்லை, யக்ஸிரு வயகரிகு, அதை பிக்கக்கூடியவர்களாகவும் அந்த இறைச்சியினை போடக்கூடியவர்களாகவும் அவர்கள் நீங்கவில்லை. அப்போ அதை அந்த இறைச்சியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அந்த ரொட்டியை பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹத்தா ஷபிஉ, அந்த சஹாபாக்கள் அனைவர்களும், அந்த நபித்தோழர்கள் அனைவர்களும் வயிறு நிரம்பும் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டியை பித்து இப்படி இறைச்சியை போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வபக்கிய மின்ஹு, இன்னும் அதிலிருந்து பாக்கியானது, அதிலிருந்து மீதமும் ஆனது. ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலி, யாரை பார்த்து சொல்றாங்க, அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, குலி, நீங்கள் சாப்பிடுங்கள், ஹாதா, இதனை நீங்கள் சாப்பிடுங்கள், வஹதி, இன்னும் நீங்கள் இதனை ஹதியா செய்து விடுங்கள், இதை நீங்கள் அன்பளிப்பாகவும் கொடுத்து விடுங்க. அப்ப நீங்களும் சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னன்னாஸ, எனவே நிச்சயமாக மக்களாகிறவர்கள், அஸ்வாபத்துஹும், அவர்களை அடைந்து விட்டது, மஜாஅத்துன், பசி என்பது அவர்களை அடைந்து விட்டது என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஒரு செய்தி தான், இந்த ஒரு நிகழ்வை தான் இந்த பாடத்திற்கீழ நமக்கு இங்கு அருமையாக பதிவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது ஒரு அசல் ரிவாயத்தாக இருக்கு. அப்போ இதுவரையிலும் பார்த்தது ஒரு அசல் ரிவாயத்து, முதலாவது ரிவாயத். இந்த ஹதீஸில் மற்றொரு ரிவாயத்தும் நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 519வது ஹதீஸ், 520வது ஹதீஸ் என்ற இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றிய செய்திகளையும் நம்ம பார்த்தாச்சு.
இந்த 520ல் முதலாவது ரிவாயத்தை முழுமையாக பார்த்து அதில் சொல்லப்பட்ட தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கருத்து சுருக்கங்களை எல்லாம் முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செய்துட்டோம். அடுத்தபடியாக இந்த இரண்டாவது ரிவாயத்தான இந்த மற்றொரு ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, அதனுடைய விஷயங்கள் என்ன? இப்போ இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு. இதை ஒரே பாடத்தில் சொல்வது என்பது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்போ அதன் காரணமாக இதனை மற்றொரு அடுத்த பாடத்தில் இதை மற்றொரு பாகமாக தொகுத்து உங்களுக்கு நாம் வழங்க இருக்கின்றோம். அப்போ இந்த இரண்டாவது ரிவாயத்துகளுக்கான செய்தி, இன்னும் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதனுடைய விளக்கங்களும் சொல்வார்கள். அந்த இரண்டு செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.